இப்போ டைப் 3 பாருங்க. இங்க 3 டைப்ஸ் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க 4 டிஜிட் இருக்கு. இதுல ஜஸ்ட் 2 டிஜிட்டா இருக்கு. லாஸ்ட்ல பாருங்க இங்க சிங்கிள் டிஜிட்டா இருக்கு. இது எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க 6 3 4 2. இது as usual ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பர் அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க அப்புறம் இருக்கிற நம்பர் இந்த 2 நம்பர் இருக்கு. ஸோ இது லாஸ்ட் லைன் எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் 5 வந்து 2க்கு கீழே வரணும். ஸோ 5 2க்கு கீழே. அதுக்கப்புறம் பாருங்க 8 4க்கு கீழே. அப்புறம் பாருங்க இங்க 2 பாக்ஸ் எம்டியா இருக்கு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் எதுவும் இல்லை. ஸோ அதனால இங்க நீங்க 0 போட்டுக்கலாம். சப்போஸ் எனக்கு நல்லா புரியுது அப்படின்னா இது 0 போட தேவையில்லை. நான் புரியாது, சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் புரியாம அவங்களுக்காக நான் அந்த 0 போட ஆட் பண்ணிக்க சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இந்த 6 இருக்கு இல்லையா, as usual இந்த சைடில் இந்த லாஸ்ட்ல தான் எழுதணும். ஸோ 6 நான் இங்க எழுதுறேன். அப்போ நெக்ஸ்ட் காலம்ல எம்டியா இருக்கு. as usual நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 0 போட்டுக்கலாம். புரியுதா பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். 5 + 2 7. 7ல 6 ஆட் பண்ணா கவுண்ட் பண்ண தெரியல, இல்லை ஃபிங்கர் கவுண்ட் பண்ண தெரியல, ஃபிங்கர் கவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லை தெரியல அப்படின்னா இப்படி லைன் போட்டு கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்படி பாருங்க 5 + 2 இங்கே 7ன்னு தெரியும். 7 + 6 நான் இங்கே கோடு போட்டுக்கிறேன். 6 லைன் 1 2 3 4 5 6. இப்போ பாருங்க 5 + 2 7. 7க்கு அப்புறம் 6 ஆட் பண்ணோம். ஸோ 6 நெக்ஸ்ட் நம்பர் 7 8 9 10 11 12. ஸோ பாருங்க இங்கே 12 வந்திருக்கு. as usual தான் லாஸ்ட் நம்பர் எப்பவுமே கீழே போடணும். அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் எப்பவுமே மேலே போடணும். ஸோ பாருங்க இங்கே லாஸ்ட் நம்பர் எப்பவுமே இதுதான் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இதுக்கு நேராக கீழே 2 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் மேலே 1 போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 4 + 1 5. இங்கே 8 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி எத்தனை லைன் போட்டிருக்கோம்? 6 லைன் போட்டிருக்கோம். ஸோ அதனால நெக்ஸ்ட் 7 8 போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க இங்கே 4 + 1 5. 5ல 8 ஆட் பண்ணா 5 கப் நெக்ஸ்ட் நம்பர் 6 7 8 9 10 11 12 13. ஸோ இங்கே 13 வந்திருக்கு. ஸோ இப்படி 13 போட்டுக்கிட்டு இது இந்த 3 கீழே வரணும். நெக்ஸ்ட் இருக்கிற 1 மேலே வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் நம்பர் எப்பவுமே கீழே எழுதணும். அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற நம்பர் எப்பவுமே மேலே எழுதணும். ஸோ 3 கீழே எழுதுறேன். அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற நம்பர் மேலே எழுதிருக்கேன். இப்போ பாருங்க 3 + 1 4. இங்கே 0 0 இருக்கிறதுனால எதுவும் பிரச்சனை இல்லை. அப்படியே இந்த நம்பர் மட்டும் ஆட் பண்ணி போட்டுடலாம். ஸோ இங்கே 4. அதுக்கப்புறம் இந்த 6 மட்டும் தான் இருக்கு. எந்த மேலேயும் இந்த நம்பர் இல்லை. ஸோ அதனால இப்படியே டைரக்டா 6. இப்போ பாருங்க புரிஞ்சதா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, கண்டிப்பா சொல்றேன். அப்புறம் இந்த அடிஷன்ல எனக்கே தெரியாம நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன். அது நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம்.